வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்காக நான் கார்கே. வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய முறைகேடு நடந்து ஒவ்வொரு தேர்தல்களிலையும் பாஜக தேர்தல்களையே திருடி இருக்கிறது அப்படின்னு கடந்த வாரம் ராகுல் காந்தி மகதேவ்புரா தொகுதியில் மட்டும் 1 லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை அரசியல் அரங்கத்தில் எழுப்ப, அதனைத் தொடர்ந்து இன்று இந்தியா கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக சென்றார்கள். பேரணியாக சென்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்றதெல்லாம் காட்சிகளில் பார்க்குறோம். இந்த போராட்டம் அப்படின்றது, இந்த சண்டை அப்படின்றது அரசியல் அமைப்பை காப்பாற்றுவதற்காக, அதற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயார் அப்படின்னு ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். உண்மையான வாக்காளர் பட்டியல் வெளிவர வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் இந்த விவகாரங்களை எழுப்ப முயற்சிக்கிறோம், ஆனால் இந்த விவகாரங்களை எழுப்ப விடலை அப்படின்னு திமுக எம்பி திரு திருச்சி சிவா உள்ளிட்டவர்கள் இந்த விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் பாஜக பட்டப்பகலில் ஜனநாயகத்தை திருடுவதை வேடிக்கை பார்க்க முடியாது, பாஜகவுடைய முறைகேடு எந்திரமாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது அப்படின்னு தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து இந்த விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க, அந்த ஆதாரங்களை கொடுங்க, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கன்னு ராகுல் காந்திக்கு கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஜெய்ராம் ரமேஷ் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கப்பட்டோம், அவங்க போலன்ற மாதிரியான செய்திகளை பார்க்குறோம். நாங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறது. தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அமைப்பு, அதுக்கு பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் கேள்வியை எழுப்புகிறார்கள். எதிர்க்கட்சிகளுடைய போர்க்கொடி விஸ்வரூபம் எடுக்கிறதா, தேர்தல் மோசடி புகார், விரிவாக வாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு எஸ்கேபி கருணா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து வலதுசாரி திரு எம் குமார் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் திரு எம் குமார் அவர்கள்ட்ட, தேர்தல் ஆணையத்தின் மேலான இந்த மோசடி வெறும் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் மட்டும் அல்ல, பாஜகவும் சேர்ந்து செய்திருக்கிறது அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இன்னைக்கு நடந்த இந்த போராட்டம் அப்படின்றது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கதா பார்க்கலையா? ஒரு விஸ்வரூபத்தை நோக்கி தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக ஒரு விஸ்வரூபத்தை நோக்கி இந்த போராட்டம் செல்வதா பார்க்கலையா? கர்நாடகாவில், மத்திய கர்நாடகாவில் ஒரு பெண்மணி மெயின் குற்றச்சாட்டு, இதில் ராகுலோட குற்றச்சாட்டில் ரொம்ப மெயினான குற்றச்சாட்டு, 70 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி 2 வாக்குகளை அளித்திருக்கிறார் என்பது அவர் பவர் பாயிண்டில் அவர் போட்டு காமிச்சார். ஆனால் அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ராகுல் பொய் சொல்கிறாரு, நான் ஒரு ஓட்டு தான் போட்டேன், என் ஓட்டு நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான், ராகுல் மேலே நடவடிக்கை எடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது, நீ கையில் வச்சு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணும்போது கையில் ஒரு புக்லெட் மாதிரி வச்சுட்டு இருந்தார் இல்லையா, அப்படி காமிச்சிட்டு இருந்தார் ஸ்டைலாக, அதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய பேப்பர் கிடையாது, தேர்தல் ஆணையம் அறிவித்த அறிவிப்பு கிடையாது. நீங்கள் அதனால தான் இப்போ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க, நீங்கள் அதில் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு கேட்டது அதுக்காக தான். அது தேர்தல் ஆணையத்துடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட்னு ராகுல் சொல்கிறார். இல்லைன்னு தேர்தல் ஆணையம் நம்பர் உட்பட எல்லாம் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியாச்சு, இல்லைன்னு தேர்தல். அப்போ நேராக போய் கொடுக்கணும். ஓகே, 1. 2வது நம்ம அங்கே வருவோம். இப்போ 18 லட்சம் பேர் இறந்துருக்காங்க, 65 லட்சம் இதுகளாக ஓட்டர் ஐடியை எடுத்து தனியாக வச்சுட்டாங்க. அதில் 18 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, 36 லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்காங்க. இல்லை, நீங்கள் சொல்ல பீகார் எஸ்ஐஆர். ஆமாம், எஸ்ஐஆரில் 7.5 லட்சம் பல கார்டுகள், மல்டிபிள் கார்டு வச்சிருக்கிறவங்க. எஸ்ஐஆர் பேசுவோம், அது தனி இது. ஆனால் இந்த விவகாரம் நடந்து முடிந்த தேர்தல்கள் முறைகேடாக திருடப்பட்டிருக்கின்றதானே? எப்படி சார் திருடப்பட்டு அப்படின்னு ராகுல் அதாவது சார் ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், நான் ரொம்ப சார்பாக கேட்குறேன். ஒரு மனிதன் ஒரு கார்டு தான், ஒரு ஓட்டு தான் போட முடியும். அவருக்கு எத்தனை கார்டு வச்சுருந்தாலும் ஒரே ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஏன்னா மையெல்லாம் வைக்கிறாங்க, அது ஒரே நாள் தான் ஓட்டு தேர்தல், அந்த ஒன்று தான் போட முடியும். ஒரு வேளை வேறு மாநிலங்களில் கேரளாவிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் வச்சுருந்தாங்கன்னா, இங்கே ஒரு நாள் தேர்தல், அங்கே ஒரு நாள் தேர்தல்னா அந்த கார்டையும் ஓட்டு போடலாம், இந்த கார்டையும் ஓட்டு போட முடியுமே தவிர, மற்றபடி ஒரு கார்டை ஒரே ஆள் தான் ஒரு நாளில் போட முடியும். அந்த லோக்கலில் இருக்கிற தேர்தலில் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கார்டில் மை வச்சுருவாங்க. 2வது அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா இந்த ஒன்றை தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒன்றும் இல்லைன்னு ஆயிட்டுது, ஃப்ராடுன்னு வந்துட்டுது. இல்லை, அந்த அம்மா 2 முறை ஓட்டு போட்டாங்கன்னு ஒன்று சொல்கிறாரு.
அதை தாண்டி ஒரு சின்ன வீட்டில் 80 பேர் இருக்கதா ஒரு அந்த வீட்டுடைய புகைப்படத்தை போடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபருடைய என்ட்ரி 4 இடங்கள்ல இருக்கு, அவர் 2-3 மாநிலங்களில் ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்றத சொல்லு. போலியான வாக்காளர்களுடைய எண்ணிக்கையே பல மடங்கு இருக்கு. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட புகார்ல ஒன்று சொல்றீங்க. இல்ல இது ஒரு தொகுதி இல்ல, அவர் இந்த ஒன்றை ஹைலைட் பண்ணியிருக்காரு. அந்த ஒன்றுக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன். இவ்வளவு சிக்கல் இருக்கு இல்லையா, இந்த சிக்கலை கண்டுபிடிச்சது தேர்தல் ஆணையம் தானே. இந்த சிக்கலை கண்டுபிடிச்சதா? இல்ல இந்த சிக்கல் இப்போ நான் பீகார்ல உள்ளதை சொல்றேன். பீகார்ல இதெல்லாம் கடந்த காலங்களில் இதெல்லாம் இருக்கிறதுனால தான், இருந்திருக்குன்னு அறியப்பட்டதுனால தான் பீகார் எலெக்ஷன்ல இதை ஸ்க்ரூட்டினி பண்ணணும், இதை எஸ்ஐஆர் கொண்டு வரணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பாராளுமன்றத்தை முடக்கி இன்னைக்கு அவர் ஒரு கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போடுறாரு. தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ட்ரிபியூனலுக்கு ஈக்குவலான தனியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றது, கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி. அப்படிதான் நம்ம எல்லாம் நம்பணும், அப்படிதான் நம்புறோம். ஆமாம், அதில் தான் கல்லெறிஞ்சிருக்கார் ராகுல். என்ன அது அவர் எறிவார் சார். அவருக்கு எது வரைக்கும் எரிஞ்சதில் எதையாவது அவர் அது சாதிச்சிருக்காரா? இதுலயும் அப்படித்தான் ஆக போறாரு, இதுலயும் அப்படித்தான் ஆக போறாரு. இதுலயும் மற்ற விஷயங்கள் வேற சார், நீங்க இஷ்யூஸோ பிரச்சனைகளோ வேற. பாஜக வென்றதே முறைகேடாகன்றது ஒரு பான சொத்துக்கு ஒரு சொரு பதம் இல்லையா? நான் கேட்கிறேன், என்னை கொஞ்சம் பேச விடுங்க ஒரு 2 நிமிஷம். நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ஒரு ஓட்டை வந்து நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி கையில் புக்கை வச்சுக்கிட்டு எல்லாம் தேர்தல் ஆணையம் அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு லட்சக்கணக்கால் போட்டுட்டு 0 அட்ரஸில் கொடுத்து நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் இந்த வேலைகள்லாம் செய்கிறது யார்? 8ஆம் கிளாஸும் 10ஆம் கிளாஸும் படித்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் பண்ணுறவங்க பண்ணியிருக்காங்க. மாநிலங்கள் இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் டீச்சர்ஸ் தான் இந்த அப்டேட் பண்ணுறது, இந்த ஓட்டர் ஐடியெல்லாம் அப்பப்போ பண்ணுறதெல்லாம் அவங்க தான். எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு 300 அதிகாரிகள் தான் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அரசியந்திரத்தை தேர்தல் ஆணையம் தேர்தல் காலங்களில் எடுத்துக்கிறோம். தேர்தல் காலங்களில் இவங்களை ஹையர் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க. இதை நிரந்தரமாக பண்ணணும், நிரந்தரமாக 365 நாள் இதை பண்ணணுங்கிறது நான் பல 20 வருஷத்துக்கு முன்னே நான் கேஸும் போட்டிருக்கேன். இதுக்காக தேர்தல் சீர்திருத்தத்துக்காக இந்த விஷயத்தை, இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் இறக்குறாங்க, லட்சக்கணக்கான பேர் பிறக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் அட்ரஸ் மாறுறாங்க, லட்சக்கணக்கான பேர் மேஜர் ஆகுறாங்க, ஓட்டு போடக்கூடிய வயசை ஏற்றவங்களாக வர்றாங்க. இதை வந்து கடைசியில் தேர்தல் நடக்கிற சமயத்தில் இதை அப்டேட் பண்ண முடியாது. ஆகையினால இதுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸையோ மத்திய அரசு மாநில அரசு அலுவலகங்களை, மக்களோடு நேரடி தொடர்புள்ள அலுவலகங்களை கையில் வைத்துக்கொண்டு ஒருத்தர் போனார்னா இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கான்னு கொடுத்தாருனாக்கா 15 நாளில் அவருக்கு திரும்ப கார்டு அப்டேட் பண்ணி கையில் கொடுக்குற மாதிரி அந்த சிஸ்டம் ரெகுலராக 365 நாள் இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்க முடியும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை அரசாங்கம் அதை எப்படி எடுத்துருக்காங்கன்னா, இப்போ கடைமட்ட ஊழியர்களால் இந்த தவறு நிகழ்ந்திருப்பதா பார்க்குறீங்க? தவறு நடக்காமல் இருக்க முடியாது. தவறு நடக்கிறது நடக்காது. 6 லட்சத்தில் 1 லட்சம் சார்? இல்லை சார், நான் சொல்லுங்க கேளுங்க சார். நோட்டு அடித்து கொடுக்காங்க, நம்மளாம் நல்ல நோட்டு இருந்து வாங்கிட்டு போய் கள்ள நோட்டும் வந்துருது. சில நேரத்தில் கள்ள நோட்டே அடிச்சு கூட கொடுத்துட்றாங்களா? ஒரிஜினல் என்னைக்கு பண்ணுறாங்களோ அன்னைக்கு டூப்ளிகேட் பண்ணிடுறாங்களா சார்? இப்போ பண்ணுனது யாருன்னு தான் கேள்வி. யார் அதிகாரிகளா, தேர்தல் ஆணையமா, பாஜக? இல்லை, பண்ணுனது யாருங்கிறதுல பண்ணியிருக்கா பண்ணலையாங்கிறதே இன்னும் நமக்கு தெரியாது. பண்ணிருக்கா இப்போ இவர் சொல்கிற கோஷப்படி அப்படி நடக்காதுன்னு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இவ்வளவு 148 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல கடைசியில் இந்த மாதிரி எல்லாம் ஏன் ஓட்டர் ஐடியா 3 தடவை மாற்றிருக்கேன். ஒரு தடவை போட்டால் சன் ஆஃப் போட்டால் வேற மாதிரி வரும். இப்படி எனக்கே மாறி இருக்கு. 3 தடவை நான் மாத்திருக்கேன், அலைஞ்சு நானே மாத்திருக்கேன். ஒரு ஓட்டு தானே போட முடியும், ஒரு ஓட்டர் இன்னைக்கு போட முடியும். என் பேரை கூட சரியா போட தெரியலன்றனா, என் பேரை கூட அவ்வளவு குறையோட தான் இதை பண்ணி கொடுக்காங்க. அதனால சொல்ல வரேன். ஓகே, காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் இணைந்திருக்கார். திரு இப்ராஹிம், முதல்ல இது தேர்தல் ஆணையத்துடைய டாக்குமெண்டா அப்படின்றதே சந்தேகம் இருக்கு. அஃபிடவிட்டை அந்த டாக்குமெண்ட்ஸோட கொண்டு வந்து கொடுங்கன்றோம், ராகுல் கொடுக்க மாட்டாரு. அதில் மாறுபட்ட கருத்துக்களும், ஒரு பெண்மணி வந்து 2 முறை வாக்களிச்சதா ராகுல் சொன்னதும் தப்பு அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் திரு குமார் வைக்கிறார். இல்ல, இதற்கு முன்பாக பேசும்போது குமார் அவர் சொன்னாரு, இப்ப ஒரு ஓட்டு போடுறவங்க வந்து எப்படி 4 ஓட்டா போட முடியும் அப்படின்றதுல எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அன்றைக்கு பிரஸ் மீட் அப்ப காட்டினாரு. ஒரே ஒரு அசம்பிளியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு பூத் மட்டும் 4 பேர் போட்டிருக்காங்க பாருங்க. 4 பேர் ஒரே பூத்ல போட்டிருக்காங்க. அதாவது பூத் நம்பர் 116, பூத் நம்பர் 124, 125, 126. இந்த ஒரே ஒருத்தவர், அவர் பேரு குர்கிரத் சிங் டங், அவர்ன்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரே ஒரு அசம்பிளில 4 பூத்துக்கு அவரே ஓட்டு போடுறாரு. இப்போ நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா, டிஜிட்டல் இந்தியா,
டிஜிட்டல் இந்தியா, கணினிமயமாக்கப்பட்ட இந்தியா, இந்திய நாட்டு பிரதமர் எப்பொழுதும் சொல்லி வந்தது எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வந்த காலகட்டத்துல டூப்ளிகேட்டர்ஸ் ஓட்டர்ஸ் மட்டும் இந்த ஒரே ஒரு அசம்பிளில 11,965 ஓட்டர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இயந்திரம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இங்க. ரெண்டாவது பேசும்போது இதற்கு முன்பாக எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்ல, இந்த உலக நாடெங்கும் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா இவர் சொல்ற மாதிரி இல்லைங்க, எபிக் ஐடின்னு தெரியுமா சார்? எலக்ட்ரோனல் போட்டோ ஐடென்டிஃபை கார்டு, எபிக் ஐடி நம்பர். எபிக் ஐடி நம்பர் இன்னைக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கு என்கிட்ட ஆதார் இருக்கு, அவர் மறுத்து பேச சொல்லுங்க, நான் ஆதாரத்தோட காட்டுறேன். ட்விட்டர் வலைபதம் கேக்குதா? அதாவது என்னன்னா, அதுல ட்விட்டர்ல டைரக்டா போயிட்டு இன்றைக்கு கர்நாடகாவோட அசம்பிளில நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த குர்கிரத் உடைய ஓட்டர் ஐடி இன்றைக்கு போட்டு பாத்தீங்கன்னா கூட இங்க பாருங்க. யார் அந்த 70 வயது பெண்மணி சொல்றீங்களா? அவங்க இல்ல, அவங்க இல்ல. இந்த நாலு இடத்துல ஓட்டு போட்டதா சொன்னாங்க. ஒரே அசெம்பிளில அவர் பேர் வந்து குர்கிரத் சிங். பிராக்டிகலா எப்படி சாத்தியம்? ஒரு விரல்ல மை வச்சா எப்படி சார் சாத்தியம்? அதுதான் நான் என்ன கேக்குறேன். நான் காட்டுறது இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவுடைய ஃபைல். நாங்க எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவுடைய ஃபைல். இப்ப ஒரு 4 பேர் 4 நம்பர் இருக்குங்க பாருங்க. 4 பேர் 4 பூத்ல போட்டிருக்காங்க. இப்ப நாங்க அததான் கேள்வியா கேக்குறோம். என்னன்னா, இந்த டேட்டா இப்ப கொடுக்கப்பட்ட டேட்டாவை இதை வந்து நாங்க ஒன்னும் காங்கிரஸ் கட்சியில ட்விட்டர் பண்ணல. என்னோட ட்விட்டர் பதிவுலயே போய் பார்த்தா போதும், ஒரு சிவில் சொசைட்டி மக்கள் இன்றைக்கு போய் ராகுல் காந்தி கூறியது உண்மையா என்று ஆதாரப்பூர்வத்தோடு எலக்ட்ரல் கமிஷன்ல இருக்கக்கூடிய டேட்டா பேஸ்ல வெரிஃபை பண்றாங்க. வெரிஃபை பண்ணும்போது இந்த குர்கிரத் சிங் தங்களுடைய 4 பூத் ஐடி எபிக் ஐடி நம்பர் காட்டுது. அப்ப இவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் நடைபெறவே இல்லை, இதெல்லாம் வந்து சும்மா சொல்றாங்க, அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. எங்க எலெக்ஷன் கமிஷன் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிச்சு. எம் குமார் சார் சொல்றாரு, எங்க அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க. அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் கொடுத்த டேட்டா வேறு, ராகுல் காந்தி அவர்கள் பேசிய டேட்டா வேறு, இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் ஆஃப் கர்நாடகாவா இருக்கட்டும், இல்ல வந்து ஸ்டேட் எலெக்ஷன் ஆபீசர் ஞானேஷ்குமார் எஸ் ஆகட்டும், யாராவது ஒருத்தவங்க மறுப்பு தெரிவிச்சாங்களா? மாறாக சத்திய பிரமாணம் தாக்குதல் பண்ணுனாங்க. இப்ப சத்திய பிரமாணத்துடைய அபிடவிட் பண்ணுங்க. நீங்க அபிடவிட்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதெல்லாம் இப்படி முறைகேடு நடைபெற்றிருக்குது என்பதை எழுத்துப்பூர்வமா தாங்கன்றாங்க. ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் தெளிவா ஒரு ப்ராஜெக்ட் பிபிஎஃப் போட்டு ஒரு 300 பிரஸ்காரர்கள் முன்னாடி உட்கார்ந்து, ஊடகவாதிகள் முன்னாடி உட்கார்ந்து அதை விவாதம் பண்ணி அந்த அளவுக்கு தெளிவாக ஆதாரத்தை எடுத்து காட்டுகிறார். அப்ப அந்த ஆதாரத்துக்கு இது பொய்யா உண்மையான்னு சொல்வதை விட்டு சத்திய பிரமாணம் தாக்கல் செய்யுங்கள், அபிடவிட் தாக்கல் செய்யுங்கள். நீங்க சொன்னது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 1960 கரெக்டா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 1960 எலக்டோரல் 1960 கிளாசிபிகேஷன் 11C ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒரு வாக்காளர் பட்டியலை கேட்டால் 2 பிரதிகள் கொடுக்கணும். அது டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட பிடிஎஃப் ஃபார்மட்ல. நீங்க எப்படி பண்ணீங்க? ஸ்கேன்டு காப்பி கொடுக்கல, ஹார்ட் காப்பி கொடுக்குறீங்க. அது நான் ரீடபிள் மிஷின்ல வந்து நான் மிஷினபிள் ரீடல் பேப்பரா கொடுக்குறீங்க. அதுதான் ஏன்னு கேக்குறோம். ஏன்னா அப்பதான் நாங்க என்ன பண்ண முடியாது, ஒரு போட்டோவோட இப்ப இன்வாலிட் போட்டோஸ் மட்டும் 4132 போட்டோ வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போட்டோவே இல்லாம நீங்க நல்லா கணிக்கணும். இங்க இருக்காருங்க, நீங்க ஒரு ஆதார்ல இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா கூட போட்டோ இல்லாம உங்களால இன்னைக்கு ஒரு சேஞ்சஸ் தமிழ்நாட்டிலயோ பிற மாநிலங்களையோ பண்ண முடியாது. ஆனா 4132 பேரு வாக்காளருடைய புகைப்படமே இல்லாம வாக்களித்தாங்க என்பதை எந்த வகையில எலெக்ஷன் கமிஷன் மீது நம்பகத்தன்மையை நம்மளுக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது? இவர்கள் எதற்காக, அதாவது எலெக்ஷன் கமிஷன் அவ்வளவு ஆதாரம் இருக்கப்போ தேர்தல் ஆணையத்தில் அபிடவிட்டா தாக்கல் செய்வதில் என்ன சிக்கல் இருக்கு? நாங்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல டைரக்டா போயிட்டு அபிடவிட் தாக்கல் பண்ணதான் எங்களோட ராகுல் காந்தி தலைவர் அவருடைய கூட்டணி இந்தியா கூட்டணியோட 300 எம்பிகளோட படையெடுத்து சென்றார். நீங்க தான் முடக்கி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சிட்டீங்களா? ராகுல் மாறுபட்ட இல்ல இது உங்களுடைய டேட்டா தானே, நாங்க ஏன் அபிடவிட்டா கொடுக்கணும்னு கேக்குறாரு. அந்த முரண்பாடு ராகுல்ட்ட இருக்கும். இல்ல அப்படி சொல்லல அவரு. நீங்க கொடுத்த டேட்டா பொய்ன்னு சொல்லுங்க, நான் அபிடவிட் பண்றேன்டாரு. அது தெளிவா அதோட வார்த்தை தெளிவா பார்க்கணும். நீங்க கொடுத்த டேட்டா இது கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் அபிடவிட் பண்றேன்னு கேக்குறாரு. இதே கேள்வி வந்து அங்க பிரஸ் மீட்ல கேக்குறாங்க. இது எலெக்ஷன் கமிஷன் ஆபீஷியலா சொல்லலன்னு அவர் சொல்றாரு சார். குமார் சொல்றாரு ஆபீஷியலா சொல்லலையேன்ற. சொல்லல, அவங்க சொல்லியாரு. யாரு? ஒரு சீஃப் ஆபீசர் சொல்லிட்டாரு. யார் சீஃப் ஆபீசர்? யார் பேர் சொல்லுங்க. சீஃப் ஆபீசர் யாரு?
சார், அதாவது ஆதாரம் இல்லாம ஒரு பொதுவெளியில பேசும்போது ஆதாரம் இல்லாம பேசாதீங்க. சார் அண்டர் செக்ரட்டரி லெவல்ல சொல்லிட்டாரு. சொல்லியாச்சு பேப்பர்ல எடுத்து சொல்றேன். சொல்லியாச்சு சார், சொல்லியாச்சு. அது இல்லன்னா அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க அத ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க போய் நீங்க கொடுங்க. நீங்க கொடுங்க. அவங்க திருப்பி உங்க கையில தான பேப்பர் இருக்கு. பேசிட்டீங்களா? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நாங்க அளித்த எல்லாமே உங்களுடைய டேட்டா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த டேட்டா. இதுக்கு எதுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்கன்னு எனக்கு புரியல. பாஜக காரர்கள் ஏன் எலெக்ஷன் கமிஷனுக்காக இந்த அளவுக்கு பாடுபட்டு வக்காலத்து வாங்க வேண்டியது இருக்கிறது? எங்க தவறு செஞ்சுனா அட்டானமஸ் பாடி தவறு செஞ்சுன்னு ஒத்துட்டு போங்க. சரி, இதற்கு பின்பாக ஒரு வரலாறு பேசுவோமா? எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு. the Caesar's wife should be suspicious about the suspicion சொல்லுவாங்க. என்றைக்குமே சீசர்ஸ் வைஃப் வந்து இதுக்கு கருத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு கருத்து வந்துருச்சு. நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல 2007 காலகட்டங்கள்ல 2007ல இந்திய நாட்டு பிரதமர் முன்னாள் குஜராத்துடைய முன்னாள் முதன்மை மந்திரியாக இருந்தா, சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, 2007 மற்றும் 2012ல 2 எலக்டோரல் ஆபீசர், அதாவது இசிஐஸ் ஆக்டிங் அன்பேர்லி அப்படின்றாரு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் அன்பேரா அவங்க நடந்துக்கிறாங்கன்றாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டா, குஜராத்ல இருக்கிற 2 போலீஸ் ஆபீசரையும் 4 ஐஏஎஸ்யும் மாத்துறாங்க 2007 தேர்தலின் போது. இதே பூத் ரிக்கிங் பிரச்சனை வருது. அப்ப எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்க சொன்ன போது உடனே சொல்றாரு, தேவையில்லாம ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாத்தாதீர்கள், இசிஐ இஸ் ஆக்டிங் அன்பேர்லி. அதாவது என்னன்னா, இந்திய நாட்டு பிரதமர் அன்றைக்கு குஜராத்துடைய மாநில முதலமைச்சரா இருக்கும்போது, அன்றைக்கு அவர் பேர் கூட சொல்றேன் பாருங்க, டிஜிபி பிசி பாண்டே மற்றும் ஜே மகா பத்ரா போலீஸ் கமிஷனர் ஆஃப் அகமதாபாத். இது போன்ற 2 ஐஏஎஸ், ஒரு நிமிஷம் இதை முடிச்சிடுறேன். இது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எலெக்ஷன் கமிஷன் மூலமா டிரான்ஸ்பர் செய்யப்பட்டா அது எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஆக்டிங் அன்பேர்லி அப்படின்னு கமெண்ட் கொடுக்கிற இந்திய நாட்டு பிரதமர், இன்றைய இந்திய நாட்டு பிரதமர் 2007 முதலமைச்சராக குஜராத்ல இருக்கும்போது இந்த கருத்தை எடுத்து வைக்கிறார். ஆனால் அன்றைக்கு மாநில லெவல்ல குஜராத்ல இதே தவறை செய்தார். இன்றைக்கு அது ஹாபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லுவாங்க, ஒரு தவறு செய்பவர்கள் ஒரே ஸ்டைல்ல செஞ்சுட்டு வருவாங்கன்ட்டு. அன்னைக்கு பூத் ரிக்கிங்ல அன்னைக்கு இருந்த எங்களுடைய குஜராத்துடைய மாநில திவாரி சொல்றாரு, 50,000 ஓட்டர் சஸ்பிஷியஸா கொண்டு வந்திருக்காங்கன்னு. எப்ப 2007லயே 2012லயும் அதே தவறுதான் இன்றைக்கு மாநில, அதாவது குஜராத் மாநில அளவுல செஞ்சுட்டு வந்த நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள், அன்றைய முதலமைச்சர் இந்திய நாட்டு பிரதமர், இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜக தரப்பிலிருந்து விவசாயிகளுடைய மாநில தலைவர் திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் நினைக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். சார், இந்த குற்றச்சாட்டு பாஜகவையும் தொடர்பு படுத்தியது. இன்னைக்கு ஒரு புகார் கொடுக்க போறோம், இல்ல இந்த குற்றச்சாட்டா முன்வைக்க போறோம்னா, அவர்களை நடத்திய விதமும் இன்னும் கேள்வி ஏற்படுத்தலையா? எம்பிக்களை கைது செய்து அவங்கள ஒரு இடத்துல வச்சு அவங்க ஏறி குதிச்சு போய், இதெல்லாம் இன்னும் பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்விகளை அதிகப்படுத்தாதா பாஜக மேல? அனைவருக்கும் வணக்கம். அதாவது எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றான பின்பு, அதாவது நீங்க இந்தி கூட்டணி உருவான பின்பு, இதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு அது வரலாறு. காங்கிரஸை, திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்தது, ஆம் ஆத்மி எதிர்த்தது, கம்யூனிஸ்ட் எதிர்த்தது, எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தி கூட்டணி உருவான பின்பு, குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக ஆன பின்பு, இதற்கு முன்பும் சரி, ராகுல் காந்தியை பேசிய பேச்சுல ஏதாவது உண்மைத்தன்மை இருக்குதான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த விஷயத்தை அவ்வளவு சீரியஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களும் அது சீரியஸா எடுத்துக்கல. பீகார்ல இருந்தே எந்த மக்களும் கூட போய் ஐயோ எனக்கு ஓட்டு இல்லையேன்னு கதறல, கேட்கல. ராகுல் காந்தியா கத்தி கொண்டிருக்கிறார், ராகுல் காந்தியா போராடி கொண்டிருக்கிறார். சார், பீகார் இல்ல பீகார் இஷ்யூ வேற. நான் நடந்து முடிந்த தேர்தல்கள்ல சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறத கேட்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே இது இருக்குன்றாங்க. சொல்றேன் சார், இப்போ ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு அப்புறம் உலகமே வியந்து வாக்கின்ற வகையில 65% ஆஃப் ஓட்டு விழுந்து இன்றைக்கு அங்க எதிர்கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. உண்மையா இல்லையா சார்? வயநாட்டுல நம்முடைய ராகுல் காந்தி அவருடைய சகோதரி அவர்கள் 2ஆம் முறையாக ராகுல் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் நின்றுட்டு 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அப்படியே லட்டு போல 40% பெற்று வெற்றி பெற்று திமுக ஆட்சியில் வந்திருக்கிறது. எதன் அடிப்படையில் சார் இவங்க பேசுறாங்க? நாங்க 18 மாநிலங்கள் தானே ஆட்சி செய்யறோம், இந்தியா முழுசும் ஆட்சி செய்யறோம். நீங்க சொல்ற அதே அவங்க சொல்றது சார் செலக்டிவா பண்ணுது பாஜக அப்படின்னு எல்லா இடத்துலயும் பண்ணிட்டா சார் செலக்டிவா பண்ற மாதிரி இருந்தாலும், இப்ப காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா. இப்ப அவங்கதான் ஆட்சி பண்ணிருக்காங்க. தேர்தல் கமிஷன், மாநில தேர்தல் கமிஷன் யார் இருக்கிறாங்க?
மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, மாவட்ட ஆட்சியர் தான் அந்த மாவட்டத்துடைய தேர்தல் அதிகாரி இருக்காரு. சார் கடந்த முறை அண்ணாமலை அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தேர்தல் என்னார் கோயம்புத்தூர்ல 75,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. கரெக்டா பாஜக வாக்குகளாக பார்த்து நீக்கப்பட்டிருந்தது. சென்னையில தென் சென்னையில 30,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. எலெக்ஷன் கமிஷன் பாஜக அவர் தான் செஞ்சிருக்குமா சார்? அது மாநில அதிகாரம், மாநில கண்ட்ரோல்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அதை செய்திருந்தது. நான் ஒரு நாள் ஃபுல்லா அன்னைக்கு கலெக்டர் சந்திக்க முயற்சி பண்ணினேன். ஓட்டை சேர்க்க வேண்டும், வாக்கு நிறுத்த வேண்டும் சொல்லி எலெக்ஷன் பதிவு நிறுத்தணும்னு கேட்டேன். கலெக்டர் கையிலே கிடைக்கல அன்னைக்கு. இது நீங்க தேர்தல் கமிஷனை குற்றம் சொல்வது என்பதை விட 65 ஆண்டு காலம் காங்கிரஸ் செய்திருக்கின்ற நீங்க முறையை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 13 முறை மாற்றம் செய்யப்பட்டது. இதே நீங்க சிறப்பு திருத்தம் 13 முறை செய்யப்பட்டிருக்கிறது. சார் பீகார்ல 2005 இருந்து யார் ஜெயிச்சுட்டு வரா? பாஜக கூட்டணி ஜெயிச்சு வருது சார். நாங்க ஜெயிச்சு வந்துட்டு இருக்கிறோம். அங்க ஏன் எஸ்ஐஆர் கொண்டு வரணும்? 20 வருஷத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டியது அரசியலமைப்பு சட்டத்தின் கடமை. ஒரு சட்டத்தின்படி செய்யறோம். எப்படி மறுசீரமைப்பு செய்யணுமோ சார், அது இல்ல சார், அதுல 20 வருஷம் எந்த லிமிட்டும் இல்ல சார். இல்ல இப்ப பீகார்ல 20 வருஷம் கழிச்சு நடந்திருக்கு சார். ஆனா 20 வருஷம் எந்த சட்டமும் இல்ல. அப்ப ஏன் தமிழ்நாட்டுல இது நடக்கல? இப்ப பீகார்ல எலெக்ஷன் வரப்போ செலக்டிவா நடக்குதா? இல்ல சார், அது தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கிறேன். நம்ம செய்யல, 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒவ்வொரு மாநிலமும் செய்ய வேண்டிய விஷயம் சார். அது நீங்க எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறீங்களே சார். நீங்க எந்த விஷயங்கள், எந்த புதிய கல்விக் கொள்கையில இருந்து, நீட்ல இருந்து எல்லாம் நீங்க ஆட்சி காலத்துல செய்யப்பட்டதுதான். நீங்க பண மதிப்பிழப்புல இருந்து ஜிஎஸ்டி நீங்க கொண்டு வந்ததுதான். எல்லாத்துல இருந்தும், எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்க செய்ய விடலன்னா இந்த நாடாளுமன்றத்தை முடக்க பாக்குறது. நீங்க பாருங்க சார், இந்த விஷயத்தை வச்சுட்டு சார் 65 லட்சம் வாக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க சார், இறந்து போயிட்டாங்க சார். 32 லட்சம் பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க மிஸ்டர் கார்கே. அது என்னது, குஜராத்ல இருந்தா மட்டும் அவங்க பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிப்பார் நீக்கிறீங்க, ஆதரவான வாக்காளர்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்கு அவர் மட்டும் எதிராக வாக்களிப்பாங்க, அவனை சேர்த்துக்கூடாதுன்னு சொல்றீங்களே. இந்த லாஜிக்கே புரியலையே. உங்களுக்கு என்னன்னா, மோடிஜி அவர்கள் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி அவர்கள் இப்போ சொல்றேன் பாகிஸ்தானின் குரலாக ஒலிக்கின்றார், அமெரிக்காவின் குரலாக ஒலிக்கின்றார். இல்ல சார், வாக்காளர் மோசடியில எங்க பாகிஸ்தான் என்ன குரல்ல ஒலிக்குது சார்? நீங்க நான் தான் சொன்னேன், பல உதாரணங்கள் சொன்னல. பண மதிப்பிழப்புல இருந்து, டிமானிட்டைசேஷன் இருந்து, ஹிண்டன்பர்க்ல இருந்து, பெகாசஸ்ல இருந்து, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. நீங்க அமெரிக்கா அதிபர் சொல்றாரு இந்தியன் எக்கனாமி டேட் எக்கனாமிங்கிறாரு, உடனே முடிச்சாரு அதை. ஆனா 27 நாடுகள் மோடிஜி அவர்களை பாராட்டி பரிசு வழங்கி இருக்கிறது, பாராட்டு வழங்கி இருக்கிறது, விருது வழங்கி இருக்கிறது, அதை பத்தி பேச மாட்டேங்க. பாகிஸ்தான் சிந்து ஆபரேஷன் சிந்து குறித்து என்ன பேசுதோ அதை அப்படியே ராகுல் காந்தி பேசுறாரு. அப்ப இந்திய இறையாண்மை மீது என்ன மரியாதை, இந்திய வெற்றியின் மீது, இந்திய ராணுவத்தின் மீது என்ன மரியாதை இருக்குது? இல்லையா? உங்களுக்கு அரசியல் பண்ணணும், வெற்றி அரசியல் பண்ணணும், தொடர்ந்து மோடி அவர்கள் ஆட்சியை குறை கூறணும் சார். பொருளாதாரம் இன்றைக்கு 11 இருந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கும் சார். 3ஆம் இடத்திற்கு பாராட்டு இல்லையா? ஜிஎஸ்டி சரித்திரம் படைத்திருக்கிறது, பாராட்டு இல்லையா? கட்டமைப்பை மேம்படுத்த பல இடங்கள்ல சீனா எல்லாவரை பாதுகாப்பு இல்லையா? பின்னணியில் சாதனை புரிந்திருக்கிறோம், அது சாதனை இல்லையா? நல்லது பேசுங்க சார். வெட்டியா நீங்க ஒரு நிமிஷம் நாடாளுமன்றம் நடத்துவதற்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகும். இந்தியன் மணி சார். நம்முடைய எனர்ஜியை அதை விட தேர்தலை நடத்த அதிக செலவாகுது. அதுல முறைகேடுன்றது பெரிய புகார் சார். சார் இல்லங்கிற தேர்தல்ல நியாயமான எம்பிக்கள் போனாதான் நாடாளுமன்றம் நடக்கும் சார். சார் இது மிகப்பெரிய உலக ஜனநாயகத்துல உலகம் வியந்து பாராட்டுகிற ஜனநாயக திருவிழா. ஆங்கொன்றும் நீங்கொன்றும் இருக்கலாம். அதை சரி செய்யற எடுத்திருக்க முயற்சி தான். அதையே விட மாட்டேங்கிறீங்க. கேப்போம். பீகார்ல நாங்க தோத்து இருந்து முயற்சி எடுத்தா நீங்க சொல்லலாம், எலெக்ஷன் வருது போன முறை தோத்துட்டீங்கன்னு சொல்லலாம். சரி 2005 இருந்து ஜெயிச்சுட்டு வரோம். சரி கேப்போம். 11 ஆவணங்களை கொடுத்து கேக்குறோம். ஒரு மாசம் டைம் தரோம். எந்த வாக்காளராவது போராடினாங்களா? சரி கேப்போம். நாகராஜ் வரேன். நான் திரு கருணா அவர்கள்ட்ட, நீங்க தொடர்ச்சியா 40 இடங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிங்க, தொடர்ச்சியாக தேர்தல்கள் ஜெயிச்சிங்க. அப்பெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வரல. ராகுல் சொன்னதும் ஆமா இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு திமுக சொல்லுது. அதாவது தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் தான் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, தேர்தலில் தோற்றவர்கள் தான் குற்றச்சாட்டு சொல்லணும்லாம் எதுவும் கிடையாது. இப்போ தேர்தல் மேல இல்லை, நான் சொல்றேன், இந்த தேர்தல் முறை, இந்த இந்தியாவுக்கு தேர்தல் முறை எவ்வளோ முக்கியமானது. இந்திய நாட்டின் ஒட்டுமொத்த பெருமையும் இந்த தேர்தலை அடிப்படையாகத்தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு, 100 கோடி ஓட்டர்ஸ் இந்த முறை வரப்போறாங்க. 100 கோடி ஓட்டர்ஸ் மட்டும் ஒரு நாட்டில். இவ்வளவு ஓட்டர்ஸோடைய இந்த மரியாதை அடிப்படை, இந்த நாட்டுக்கான அடிப்படை என்னன்னா ஒரு நபருக்கு ஒரு வாக்கு. இந்த ஒரு நபருக்கு ஒரு வாக்குன்ற அடிப்படையில் தான் இந்த இந்திய நாட்டின் ஜனநாயகமே இருக்கு.
என்னைக்கு ஒரு நபருக்கு ஒரு இடத்துக்கு மேலே பல இடங்களில் வாக்குகள் இருக்கிறதோ, எங்கே ஒரு நபர் இல்லாமல், அந்த குறிப்பிட்ட நபர் இல்லாத ஒரு நபர் மீது பல இடங்களில் வாக்குகள் இருக்கிறதோ, அப்போ இந்த சீட்டுக்கட்டு கோபுரம் அப்படியே சரிஞ்சு விழுது. இந்த ஒரு ஓட்டுக்கு, ஒரு நபருக்கு ஒரு ஓட்டுன்றது இவ்வளவு நாளாக தேர்தல் ஆணையம் எப்படி நடத்தி வந்ததுன்னா, கேரளாவில் ஒரு மலைக்காட்டில் ஒரே ஒரு ஓட்டர் இருக்காங்க. அந்த ஒரு ஓட்டருக்காக ஒரு வாக்குச்சாவடி அமைத்து 5 அலுவலர்கள் போய் 2 நாள் பயணம் செய்து போய் அங்கே போய் நின்று அந்த அங்கே போய் அந்த வாக்கை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நக்சலைட்டுகள் இருந்த ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நக்சலைட்டுக்கு ப்ரோன் ஏரியா உள்ள கூட நம்ம ரிஸ்க் எடுத்து இராணுவத்தை வச்சு நம்ம வாக்குச்சாவடிகளை வச்சு நம்ம வாக்கெடுப்பு நடத்தணும். இந்த ஓட்டெடுப்புன்றது, ஒரு ஓட்டுன்றது உயிருக்கு மேலே, இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்குமான உயிருக்கு மேலே. ஒரு உதாரணம், இந்த ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியன்றது சொல்கிறேன். ராஜஸ்தானில் ஒரு அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. அந்த அசம்பிளி எலெக்ஷனில் அடுத்தது அவர்தான் முதலமைச்சராக வருவார்னு கருதப்படக்கூடிய ஒரு நபர் தோத்து விட்டார். எவ்வளவு ஓட்டில் தோக்குறாருன்னா, ஒரு ஓட்டில் தோக்குறாரு. அன்றைக்கி என்ன தெரியுங்களா வேடிக்கை, அவருடைய மனைவியும் மகள்களும் அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக வேண்டுதலுக்கு பிரார்த்தனைக்கு அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க. ஓட்டு போட வரல. அப்போது அவங்க ஓட்டு போட்டதா கூட அவர் ஜெயிச்சிருப்பார். அப்போ ஒரு ஓட்டு ஒட்டுமொத்த ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை மாற்றக்கூடிய ஒரு வலிமை இருக்கும்போது, ராகுல் காந்தி கேட்குற கேள்வி நியாயமான கேள்விகள், ஆதாரத்தோட கேள்வி. இவங்க சொல்கிற எல்லாத்தையும் விட்டுருங்க. முதலில் இவங்க 2 பேரும் எதற்காக தேர்தல் ஆணையத்துக்காக பரிந்து பேசுகிறார்கள் எனக்கு புரியல. பாஜக தேர்தல் ஆணையத்தை பாஜக இணைச்சு பேசுங்க இல்லைங்க. தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி கேட்கிறார் ராகுல் காந்தி. கேட்கக்கூடிய கேள்வி தேர்தல் ஆணையத்தை நோக்கி. இப்போ 5 வகையான மோசடிகளை ராகுல் காந்தி சொல்லியிருக்கார். இப்போ நேரடியாக கேட்குறார். 1 போலி வாக்காளர்கள் 11,965 முறை ஒரே நபரின் பெயர் பல்வேறு வாக்காளர் பட்டியல், பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு வாக்காளர் பட்டியல் இருக்கிறது சொல்றார். ஒரே நபரின் பெயர் 11,965 முறை. அடுத்த குற்றச்சாட்டு, தவறான அல்லது அசல் இல்லாத விலாசம் 0000 இப்படின்ற ஒரு விலாசத்தில் இந்தியாவில் யாருக்குன்னா அது 0 கதவு நம்பர் இருக்கா? 0000 கதவு இலக்கத்தில் 40,009 வாக்குகள் இருக்குது. 40,000 ஓட்டுகள். இன்னொரு 3வது குற்றச்சாட்டு, ஒரே முகவரியில் எண்ணற்ற வாக்குகள். பெங்களூரில் ஒரு வீட்டில் 80 ஓட்டு ரெஜிஸ்டர். என்டிடிவி போய் அந்த இதுவை போய் கேட்குது. அது சின்ன ஒரு அறை. அங்கேயும் புலம்பெயர்ந்த தொழிலாளி ஒருத்தர் இருக்கார். அவர் அப்போ தான் வந்தார். எனக்கு தெரியாதுங்கன்றார். அங்கே அந்த ஒரு வீட்டில் 80 ஓட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 80 ஓட்டும் பதிவாகி இருக்கிறது அங்கே. அடுத்தது 68 ஓட்டு ஒரு டிஸ்டிலரி யூனிட் பேரில் இருக்குது. அங்கே போய் பார்த்தா ஒரு டிஸ்டிலரி யூனிட் இருக்கிறது. ஆனால் 68 ஓட்டு அந்த விலாசத்தில் இருக்கிறது. இது மோசடி இல்லையா? அடுத்தது தவறான புகைப்படங்கள் தவறாக இருக்கிறது 4,132. இப்போ 4,132 பேர் வேறு புகைப்படம் அவன் எப்படி ஓட்டு போடுவான்? அடுத்தது ஃபார்ம் 6 முறையீடு. இதுதான் மிகப்பெரிய முறைகேடு. ஏதாவது ஃபார்ம் 6 என்பது புதுசாக ஒரு ஓட்டர் நான் வாக்களிக்க விரும்பணும், என் பேர் அங்கே இல்லை அப்படின்னா அவங்க ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி தரணும். இந்த ஃபார்ம் 6 யார் ஃபில்அப் பண்ணி தருவாங்கன்னா பெரும்பாலும் முதன்முறை வாக்காளர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா 2ஆம் முறை வாக்காளர்களாக இருப்பாங்க. 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி தந்துக்கிறாங்க. எவ்வளோ பேர்னா 33,692 ஃபார்ம் 6 வந்துருக்குது 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. இது என்ன அயோக்கியத்தனம்? இதை கேட்கக்கூடாதா? இதை கேட்டால் இதற்கு விளக்கம் சொல்கிறதுக்கு பதிலாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுன்னா, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொல்லுது. இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யறதுல என்ன ஒரு இது என்ன தட்டி கழிக்கிறது? தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்னது? இந்திய நாட்டின் முப்படைகளின் தளபதியான இல்லைங்க. அவங்க அபிடவிட் கேட்கறாங்க. அபிடவிட் கேட்கும்போது நீங்க ஒரு இன்னொரு மிகப்பெரிய மோசடி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அபிடவிட் கேட்குது. ராகுல் காந்தி ஒரு அபிடேவிட் கொடுக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒரு புள்ளி கமா இருந்தால் கூட அதை கூட அவர் நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்துக்கு ராகுல் காந்தி தள்ளப்படுகிறார். குற்றச்சாட்டை யார் பதில் மறுக்கணும்? யார் அரசு தான் குற்றச்சாட்டை மறுக்கணும் மொழியே. சாதாரண பொதுமக்கள் போய் குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாது. குற்றம் சாட்டுபவர்கள் நீங்கள் சொல்லும்போது அந்த பர்டன் ஆஃப் இது யாருக்கு இருக்கிறது என்றால் தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது. அதுக்கு பதிலாக தேர்தல் என்ன சொல்றதுன்னா, நீங்கள் அபிடேவிட் கொடுங்கன்னு. ஓகே, அபிடேவிட் கொடுத்தாலும் தேர்தல் ஆணையம் கொடுக்காது. ஏன்னா இந்த வாக்காளர் பட்டியல் வெளியானதுலேருந்து 100 நாட்களுக்குள் எந்த ஆட்சேபனையும் சொல்லணும். அதுவும் அதே பைலாவில் இருக்கு. இது 2024 நடந்த தேர்தலுக்கான
அந்த புள்ளி விவரங்கள். அப்போ ஒரு வருடம் ஆச்சு. இப்போ நாங்கள் ஒரு வருடம் ஆனதால தேர்தல் ஆணையம் அதை கொடுக்க வேண்டிய அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய பொறுப்பே இல்லை சட்டப்படி. அப்போ அவங்க இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க. அதை இப்போ தான் சொல்லலாம். நாங்கள் அதை சொல்ல முடியாது, நீங்கள் 100 நாளுக்குள்ளே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் அவங்க அம்பலப்பட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அவர்கள் வந்து இந்த அஃபிடவிட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் மகாதேவபுரம் ஒரு சட்டமன்ற தொகுதியை பண்ணியிருக்கீங்க. ஆனால் இது நாடு முழுவதும் எடுத்திருந்தா ஒரு டேட்டா கிடைச்சிருக்கும். ஒரு சட்டமன்ற தொகுதியை வச்சு ஒட்டுமொத்த இந்திய தேர்தலை சந்தேகப்படுவது நாடு முழுவதும் எடுக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு பெரிய எக்ஸசைஸ் பண்ணியிருக்குதுங்க. 15 நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட இத்தனை லட்சம் பேர் டேட்டாவை டிஜிட்டல் டேட்டா இல்லாம அனலாக் டேட்டா பேப்பர்ல புடிச்சு பார்த்து 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 இவ்வளவு பெரிய எக்ஸசைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நீங்க டிஸ்கிரெடிட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்தியா பூரா எடுக்கணும். இந்தியா பூரா எப்படி ஒரு தனி மனிதரால் எடுக்க முடியும்? அதுக்கு தான் ராகுல் காந்தி கேட்கிறார், நீங்க டிஜிட்டல் டேட்டா கொடுங்க. எங்களுடைய டிஜிட்டல் டேட்டா கொடுத்தா நாங்க அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதோடைய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டால், நான் மீண்டும் சொல்கிறேன், தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டால் இந்த நாட்டில் நிச்சயமாக மிகப்பெரிய புரட்சி நடக்கும். அந்த அளவுக்குலாம் நம்ம போகக்கூடாது. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். வெறும் அரசியல் அதிகாரத்துக்காக, வெறும் அரசியல் லாபத்துக்காக நம்ம இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜீவ நாடியாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், தேர்தல் நடத்தக்கூடிய முறையை நாம வந்து மலிவுபடுத்தக்கூடாது. நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு ஆணையத்துக்கு இருக்கிறது. கண்டிப்பா இருக்கிறது. ஆனால் முறைப்படி அது ஒரு ட்ரிபியூனல். தேர்தல் ஆணையம் ஒரு நீதிமன்றத்துக்கு இணையானது. தேர்தல் ஆணையம் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், அதற்கு முறையாக எவரா இருந்தாலும் ஓகே, ராகுல் புகாருக்கு கேப்போம். ஓகே, முறையாக தாக்கல் செய்து பதில் கேப்போம். திரு எம் குமார், தேர்தல் ஆணையம் ஒரு தன்னிச்சையான அமைப்பு, அவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றது பாஜக மேல வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சியா? சார், பாரதிய ஜனதா கட்சி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. எந்த அமைப்பு, எல்லா அமைப்புகளும் அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்கிறது, தனியாக இருக்கிறது. ஆனால் அவங்க தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை முதல்ல நாம் காங்கிரஸ் காலத்தில் 94, 95 நான் பீகாரில் இருந்திருக்கேன், நான் பார்த்துருக்கேன். பூத் கேப்சரிங்லாம் எப்படி நடக்கும்னு தெரியும். ரவுடிசம் எப்படி, தேர்தல் எப்படி நடக்கும், காட்டுமிராண்டித்தனமாக நடக்கும். எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம். இப்போ எல்லாம் முதல்ல ஓட்டிங் மிஷினை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஓட்டிங் மிஷினை விட்டுட்டு இப்போ நேர ஓட்டர் லிஸ்ட்டிலே இப்போ பூரா தப்பு, அதையும் நாங்கள் கொண்டு கொடுக்க மாட்டோம். எந்த துறை கேட்கணுமோ அந்த துறையிட்ட கொண்டு முறைப்படி அஃபீஷியலாக நாங்கள் எங்களுக்கு இந்த இடத்துலலாம் டவுட் இருக்குது, இதெல்லாம் தப்பு நடந்திருக்கு, நீங்கள் இதை விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணி ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு ஒரு லீடர் ஆஃப் எதிர்கட்சியினுடைய தலைவருக்கு அந்த ஏன் அவர் அதை யாராவது கேட்குறாங்களா? ஏன் அவர் அதை செய்ய மாட்டேங்காருங்கிறதுக்கு எதுக்காக யாராவது விளக்கம் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஒரு வாரமாக இது விவாதம் நடந்து கொண்டு அவர் இப்ராஹிம் கேட்டாரு, இது உங்களுடைய டேட்டா, நீங்கள் ஒத்துக்கங்க. எதுக்குங்க தேர்தல் ஆணையங்கிறது ஒரு அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. உனக்கு டவுட் வந்திருக்குன்னா நீ தான் ஒன்று கொடுக்கணும். டவுட் எனக்கு இந்த இடத்துல டவுட், புகார் கொடுக்கறது வேற, அஃபிடவிட் கொடுக்கறது வேற. ஒன்றும் இல்லைங்க, அதான் ப்ரொசீஜருங்க. புகார் அதான் ப்ரொசீஜர். அது ப்ரொசீஜர் அவர் என்கொயரி போலே நடக்கும். அது எப்படி நடந்தது, எங்கே நடந்தது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு என்கொயரியாவே நடக்கும், அஃபிஷியல் என்கொயரியாவே. இதுல ராகுல திரும்ப சார்ஜ் பண்றதுக்காக அஃபிடவிட் கேட்கறாங்க அப்படிங்கறத குற்றச்சாட்டு. ராகுல் வந்து என்ன சாதாரண ஆளா? அவர் எதிர்க்கட்சி பாராளுமன்றத்தினுடைய தலைவராக இருக்காரு. அவர் கொடுக்குற கம்ப்ளைண்ட் அது முறையாக கொடுங்கன்னா அது கொடுக்கறதுக்கு ஏன் அதுக்கே இவ்வளோ அவர் போவார் இவர் போவார் யாருமே போகாம வெளியே ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குதுங்க. பேப்பர் பிரஸ் இல்லை கோர்ட்ல பிரஸ்ஸை கூப்பிட்டு ஊரறிய எல்லாத்தையும் பேசிட்டு கோர்ட்ல தீர்ப்பு கொடுக்கணும்னு யாராவது எதிர்பார்க்க முடியுமா? கோர்ட்டில் தீர்ப்பு வேணும். கோர்ட்டு சொல்லட்டும், நான் இவ்வளோ பேர் அங்கே இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க, இவ்வளோ பேர் அடிச்சிட்டாங்க, கலெக்டாக பண்ணிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு பொது வழியிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ப்ரெஸ் மீடியா பூரா உலகம் பூரா செய்தியை கொண்டு போயிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கட்டும்னு சொன்னால் எப்படி நடக்கும்? அதே தான் இதுவும் 100% அதுவும் டேலி ஆகும். தேர்தலை தெருவில் நின்று எல்லாத்தையும் பேசிட்டு பாராளுமன்றத்துக்குள்ள கலெக்டாக பண்ணுறது, ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறது, பாராளுமன்றத்தை முடக்கிறது தீர்வுக்கான முயற்சி இல்லை. இது 100% கிடையாது சார். தீர்வுக்கான முயற்சியாக இருந்தால் வெளியே தெரியாமல் அவர் ஒரு ரெண்டு எம்பியை கூட கூட்டிகிட்டு போய் தேர்தல் ஆணையரை பார்த்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பார்த்து சார் இது என்ன சமாச்சாரம் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. இது பண்ணுறது ஃபுல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி அரசியல் பண்ணுறதுக்காக, ஆட்சி மேலே குறை சொல்வதற்காக திட்டமிட்டு இயற்றப்பட்ட நாடகம். இப்ராஹிம்,
உங்களுக்கு தீர்வு வேணும்னா புகார் கொடுத்துருக்கணும். ஆனால் மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்டரில் போட்டு காட்டுவது, இதை வந்து பேசு பொருளாக்குவது, அப்போது பிரச்சனை செய்வதும் அரசியல் செய்வதும் தான் காங்கிரஸுடைய நோக்கம்னு பார்க்குறாரு. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்லும் போது அவருடைய கருத்தை கவனிச்சு பாருங்க. இதற்கு முன்னாடி பேசின பாஜகவுடைய பிரமுகர் ஜி.கே. நாகராஜா இருக்கட்டும், எம். குமார் அவர்களா இருக்கட்டும், ஒரு தவறு நடைபெற்று விட்டது. நீங்க ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் பல வருடம் சொல்லியிருந்தார், எதிர்கட்சி தலைவர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எக்காரணத்தை கொண்டும் இதுல மிகப்பெரிய இவிஎம்ல ஒரு ரிகிங் சாப்டர் ஓடிட்டு இருக்கு, இதுல ஒரு தவறு நடைபெறுது, இதுல ஒரு குளறுபடிகள் இருக்குன்னு. 2012 இவிஎம் ரிக்கிங் குறித்து சுப்பிரமணிய சாமி தான் சுப்ரீம் கோர்ட்லயே ஒரு வழக்கு தொடர்ந்தார். அப்படி அது மாதிரியாக பாஜக தலைவர்களே சில இடத்துல இவிஎம் குறித்து தவறுதல் எல்லாத்தையுமே வழக்குகளா தொடர்ந்திருக்காங்க, கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அன்றைக்கெல்லாம் என்ன சொல்லி வந்தாங்கன்னா, காங்கிரசின் ஆட்சியின் போது இப்ப இவர பாஜகவுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல காங்கிரஸ் எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டு இருந்த நிலையில நாங்க ஆதாரத்தை எடுத்து இப்ப ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மிகப்பெரிய ஒரு தியேட்டர் மாதிரி வச்சு நாங்க மக்கள் இடத்துல கொண்டு போனதுக்கு அப்புறம் அதையே நீங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நாங்க இதுக்கு ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. 2007 எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஒர்க்கிங் அண்டர் பிரஷர் அப்படின்னு சொன்னாரு இந்திய நாட்டு பிரதமர், அன்றைக்கு இருக்க குஜராத்துடைய முதலமைச்சர். அதே 2012 இசி இஸ் ஆக்டிங் அன்ஃபேர்லி, அதாவது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சரியாக நடைபெறல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, அன்பேரா நடந்துக்கிறாங்க அப்படின்றாரு. 2014 பல்லில்லாத முகமையாக இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன். எவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்க, முதுகெலும்பு இல்லாத பல்லில்லாத முகமையா இருக்கிறதுன்னு இதே இன்றைய இந்திய நாட்டு பிரதமர் அன்றைய குஜராத்துடைய முதலமைச்சர் அன்றைக்கு கருத்து எடுத்து வைத்தார். இது போன்ற கருத்துக்கள்லாம் எடுத்து வைக்கும் போது 2014 ஒரு கருத்து எடுத்து வைக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு பயாஸ்டான நிலைமைக்கு போயிருச்சு. 2014 உத்தரப்பிரதேசலயும் பீகார்லயும் மிகப்பெரிய ஒரு ரிக்கிங் நடக்குது, இது உடனே நிப்பாட்டணும்னு கேட்கும்போது எலெக்ஷன் கமிஷன் அவர்களிடம் சேர்ந்து அபிடவிட் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லல. இப்ப இவர்கள் எடுத்து வைத்த எல்லா குளறுபடிகளுக்கும் மன் கி பாத்தை வந்து ஒரு இந்திய நாட்டு பிரதமரா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணும்போது இந்த எலெக்ஷன் கமிஷன் வேலை எடுத்து செய்யல. இதெல்லாம் செய்யாதனாலதான் எலெக்ஷன் கமிஷனர் ஒரு குட்டி டீம் பார்ட்னராக இருக்கிறது பாஜகவுடன் நாங்க கருத்து எடுத்து வைக்கிறோம். இப்ப எங்களோட அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த கருத்தை மட்டும் எலாபிஸ்டா பேச விட்டுருங்க. அதாவது முகமது மோஷின்னு சொல்லிட்டு ஒரு கர்நாடக ஐஏஎஸ் கேடர் இருந்தாரு. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நாட்டு பிரதமருடைய ஹெலிகாப்டரை April 16, 2019 அன்றைக்கு சோதனையிடுறார். சோதனையிட்டு அடுத்த நாள் இந்த கர்நாடக சீஃப் எலக்டரல் ஆபீசர் என்ன பண்றாங்க அப்படின்னா, April 17, 2019 அன்னைக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துறாங்க. இப்போ உடனே அது மிகப்பெரிய விவாத பொருளாக மாற்றப்படுது. ஏன் வந்து இந்திய நாட்டு பிரதமருக்கு வந்து சீஃப் எலக்டரல் ஆபீசர் வந்து ரைடு விட்டு ஹெலிகாப்டர்ல மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு அந்த டைம்ல, அப்படி இருக்கும்போது செய்யக்கூடாதான்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் வந்து April 25, 2019 அவருடைய சஸ்பென்ஷன் அனுப்பிடுது. இப்படி பல்வேறு இடங்கள்ல எலெக்ஷன் கமிஷனும் எலெக்ஷன் கமிஷனர்களையும் இவர்கள் கையில் வைத்திருந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதையும் அதிகாரிகள் சிலர் லோக்கல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்காங்கன்ற அந்த குற்றச்சாட்டுகளை பார்த்திருக்கோம். அது எங்க வேணா எந்த ஆட்சியிலே பொருந்தும். ஆனா ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவோட இணைச்சு பேசுறீங்க, பாஜகவோட ரிங் மாதிரி பேசுறீங்க. அது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி சந்தேகப்படுறது. கரெக்ட். வெரி குட். இப்ப அட்டானமஸ் பாடி தானே, கரெக்டான பாயிண்ட் வந்தீங்க. 2007 போது இந்திய நாட்டு பிரதமர் ஒரு 4 ஐஏஎஸ்ஸையும் 2 ஒருத்தர் பிசி பாண்டே இன்னொருத்தர் மகாபத்ரா 2 கலெக்டரை சேஞ்ச் பண்றாங்க. 2012 ஏகே சர்மா ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஹிமன்ஷு சுக்லா பிளஸ் வந்து 4 கலெக்டர் தஹோத், தாப்பி, சபர்கந்தா மற்றும் பனாஷ்கந்தா, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ் மாத்துறாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் நேரடியாக தலையிட்டு ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரை மாத்துன்னு சொல்லும் போது இந்திய நாட்டு பிரதமர் என்ன கருத்து எடுத்து வச்சா தெரியுமா? election is conducting unfair, election commission is conducting election very unfairly and biased election சொன்னாரு. நாங்க என்ன கேக்குறோம், ஒரு குஜராத்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாத்தினா உங்களுக்கு ஏன் வலிக்குது? எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் போடுது 2022 இவர்கள் ஆட்சியின் போது. இப்ப நடந்தது 900 அபிஷியலை மாத்துங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் பண்றாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. வெறும் 56 அபிஷியலை மாத்தினாங்க. அதுக்கு பின்பாக அது கிடப்பிலே போடப்பட்டது. இதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன் கார்கே. 2004 இருந்து 2014 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வைலன்ஸ் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா கொடுத்திருக்கு. ஆனா அதுல 15க்கு கூட எலெக்ஷன் கமிஷன் எக்காரணத்தை கொண்டு நடவடிக்கை எடுக்கல. அதே நேரத்துல அன்றைக்கு குஜராத் பார்ட்டி ஒரு செகண்ட் இது மட்டும் அலோ பண்ணுங்க. குஜராத் பார்ட்டியோடைய ஸ்டேட் எங்களுடைய காங்கிரஸ் பார்ட்டியோட லீடர்
திவாரி அவர்கள் 2007 அசெம்பிளில எபிக் ஐடி நம்பர் 3788 அப்படின்ற நம்பர்ல 7770 ஓட்டு மிஸ்மேட்ச் ஆகுது, மொத்தம் 35 இல்லீகல் ஓட்டர்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய குஜராத் மாநில தலைவர் 2007 இவர்கள் மீது குற்றம் சாட்டிய போது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை எலெக்ஷன் கமிஷன் மாற்றக்கூடாதுன்னு சண்டை போட்டது இந்த நாடா இன்றைக்கு இருக்கிற நம்மளுடைய நாட்டின் பிரதமர். ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் சின்ன மாநிலத்துல ஒரு மாநில அளவுல ஒரு பிரச்சனை இருக்கும்போது மாநில அளவுல அரசியல் ரீதியாக கண்டடிச்சிருந்தவரு இன்னைக்கு இந்திய நாட்டு பிரதமர் சேம் சைட் ஆஃப் ஆட்டிடியூட் ஹாபிச்சுவல் பண்றா, அதே ஸ்டைல்ல ஓட்டர் ரிகர் பண்றாரு. இதை இன்றைக்கு எங்களுடைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கண்டுபிடிச்சார். நான் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள்ட்ட ஜனநாயகம் காப்பாற்றப்பட எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. அப்ப இந்த போராட்டம் அடுத்தடுத்து வீரியமாக போகுதோ, இந்த போராட்டத்தை எப்படி கையாள போகிறது பாஜக? காங்கிரஸ் நண்பர் இப்ராஹிம் அவர்கள் நிறைய பேசியிருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க மிஸ்டர் கார்கே. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது 13 முறை அவர்கள் சிறப்பு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. 1952 இருந்து 57, 61, 65, 66, 83, 89, 92, 93, 95, 2002, 2003, 2004. இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுது மம்தா பானர்ஜி கிட்ட 3 அதிகாரிகள் சரியா வேலை செய்யல, அவங்க மாத்துங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி மாத்த மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் அவங்க இந்திய கூட்டணியில் இருக்காங்க, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரியும். சோ இந்திய தேர்தல் ஆணையம்ங்கிறது தனிப்பட்ட அமைப்பு மட்டுமல்ல, மாநிலத்தோடு இணைந்துதான் செயல்பட்டு ஆகணும். அன்னைக்கு மோடிஜி அவர்கள் சொன்னார் அப்படின்னா, அன்றைய காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்திய தேர்தல் ஆணையம் காங்கிரசுடைய கைப்பாவையாக இருந்ததுதான் உண்மை. அதனாலதான் அவர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நாங்க ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடத்திருக்கோம். இப்ராஹிம் சார் முடிச்சிடறேன், நீங்க பேசுற கேட்டிருந்தேன். இல்ல நான் பேசி முடிச்சிடறேன், நீங்க என்ன பேசுற கேட்டிருந்தேன். நீங்க ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு நாங்க தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கோம். 55% ஓட்டிங்ல உலகம் பார்த்து வியந்த அளவுக்கு நாங்க பண்ணியிருக்கிறோம். சரி, நண்பர் கார்கே கேட்டீங்க எப்படி சார் இதுல ஏன் அஃபிடவிட் கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி ஒரு பொய்யர் சார். ஆக்சுவலா ஒரு நாடாளுமன்றம் ஒரு நிமிஷத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகுது சார். தொடர்ந்து அமளி. நீங்க அவருடைய செயல்பாட்டை பாருங்க, நான் உதாரணங்களை சொல்றேன். எவ்வளவு ஒரு மோசமான செயல்பாடு அப்படின்னா, ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு எந்த அந்தஸ்துமே இல்லை. அவர் இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் குரலாக இருக்கிறார், இந்தியாவுக்கு எதிரான அமெரிக்காவின் குரலாக இருக்கிறார், இந்திய ராணுவத்தின் குரலாக இல்ல, இந்தியர்களின் குரலாக இல்லை. ஏன் சொல்றேன்னா, சார் ரஃபேல் விமானம் வாங்கினதுல பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி இவர் கோர்ட்டுக்கு போறாரு. 14 டிசம்பர் 2018 இறுதி தீர்ப்பு போடப்பட்டு எல்லா வழக்கும் ரிவ்யூ பெட்டிஷன் உட்பட எல்லாத்தையும் தள்ளுபடி செஞ்ச உச்ச நீதிமன்றம் மே 10, 2010 போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் ராகுல் காந்தி. நிபந்தனையற்ற மன்னிப்பு, ரஃபேல் விவகாரத்துல நிபந்தனையற்ற மன்னிப்பு உச்ச நீதிமன்றம் கேட்டவர் ராகுல் காந்தி. பண மதிப்பு இழப்புங்க, டிமானிட்டைசேஷன்ல இதே மாதிரி வழக்குல 2/1/2020 உச்ச நீதிமன்றத்துல போய் அதான் அது சொல்லுது, demonetization was done for the purpose of elimination of black money, currency and terror finance தெளிவா சொல்லுது. பெகாசஸ் விஷயத்துல அப்படித்தான். அதுலயும் போய் 26/2 உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, சாப்ட்வேர் எதுவும் இல்ல, ராகுல் காந்தி அவர்களே உங்க போனை கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்கல. நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்படி ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மக்களின் நேரத்தை வீணடிக்கிறார். இந்திய சட்டம் இறையாண்மைக்கு அவர் மதிப்பு தரல. நீங்க ஆர்டிகல் 370 இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்க. நீங்க பார்த்து இல்ல கார்கே, ஹிண்டன்பர்க்ல அவர் பேசிய விஷயம் இன்னைக்கு என்ன ஆச்சு? இப்படி தொடர்ச்சியா சீக்கிரம் குறித்து பேசிய விஷயம், சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசிய விஷயங்கள் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்புக்காக மன்னிப்பு கேட்கறாங்க. இடஒதுக்கீடு கொடுத்து ரத்து செய்யணும்னு சொன்னாரு. டபால் பெல்ட் அடிச்சு இல்ல 50% வேணும்னு சொன்னாரு. ஆக இவருடைய பேச்சும் செயல்பாடும் மக்களை குழப்புவதாக இருக்கிறது, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறது. இன்னைக்கு
சீர்திருத்தம் தேவை, அது இன்னைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் தெரிகிற வேலையில இந்திய அரசுக்கு எந்த ஒரு நல்ல பேரும் வந்துவிடக்கூடாது, ஜனநாயகம் சீர்பட விடக்கூடாது என்பதற்காகவே தொடர்ச்சியாக இன்னைக்கு 300 எம்பிக்களை கூப்பிட்டு கொண்டு தேவையற்ற முறையில் இந்த ஜனநாயகத்தை அவர் கேலி செய்து கொண்டிருக்கிறதால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா மக்கள் பாக்குறாங்க, அவங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி எந்த அளவுக்கு ஒரு பொய்யர், அவர் செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரியும். அதனுடைய பலனை அதனாலதான் காங்கிரஸ் கட்சி காணாம போச்சுங்க. எதிர்கட்சி அந்தஸ்துல எல்லா கட்சியும் சேர்ந்து எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து கூட்டா அமர்ந்துதான் எதிர்கட்சியா வர முடிஞ்சது. கடந்த 2 முறை எதிர்கட்சி அந்தஸ்தே காங்கிரஸ் கிடைக்கல. மீண்டும் அந்த நிலைக்கு போக போகுது, காங்கிரஸ் காணாமல் போக போகுது. அதற்கான ஏன்னா அவங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாமே 18 மாநிலங்கள் தான் பாஜக ஆள்கிறது. இன்றைக்கும் காங்கிரஸ் பல இடங்களில் அதாவது திரு நாகராஜ் அவர்கள் சொல்வது ஒரு நாடாளுமன்ற கூட்டத்திற்கு ஒரு நொடிக்கு இவ்வளவு ஆகுதுன்னு, இதெல்லாம் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு கூட்டத்தொடர் முழுவதுமே நடத்த விடாமல் பாஜக பண்ணாத போதெல்லாம் அது தெரியலை. இப்போ அவர்களுக்கு தெரிகிறது நாட்டின் முக்கியமான ஆதாரமான பிரச்சனை இன்று ராகுல் காந்தி அவர்கள் எடுத்தப்போ. சரி இருக்கட்டும், இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லும் பொழுது எதற்காக மீண்டும் மீண்டும் பிஜேபி அவருக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. தேர்தல் ஆணையரை சூஸ் பண்றதுக்கு எப்படி இவ்வளவு காலம் ஒரு நடைமுறை இருந்தது என்றால், பிரதமர் ஒரு குழுவில் பிரதமர், எதிர்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு நியமிப்பாங்க. அவசர சட்டம் போட்டு சுப்ரீம் கோர்ட் இது எடுத்துட்டு இன்னொரு அமைச்சரை அதில் சேர்த்து அந்த மெஜாரிட்டி எடுத்து ஒரு தேர்தல் ஆணையரை அவங்க நியமிக்கிறார்கள். அப்படி நியமித்து தேர்தல் நடத்தும் போது இந்த தேர்தல் நியாயமாக இருக்கும் நாம நம்பி தேர்தலை எதிர்கொள்கிறோம். ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ரிட்டையர் ஆகிறார், ரிட்டையர் ஆன அப்புறம் பிஜேபியில் போய் பதவி வாங்குகிறார் என்றால் இந்த தேர்தல் எப்படி நடந்திருக்கும்னு நம்ம பார்க்கணும். நான் ஒரே ஒரு முக்கியமான இந்த தேர்தல் ஆணையம் கவர்மெண்ட் இது ரெண்டோட நெக்ஸஸ் ஆதாரத்தோட ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். டிசம்பர் 20 இந்திய நாட்டின் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இதை நம்ம கொண்டாட வேணும். டிசம்பர் 20 டிசம்பர் 9ஆம் தேதி போன ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் ஒரு உத்தரவிடுது. தேர்தல் ஆணையம் 17 சிசிசி ஃபுட்டேஜையும் ஹரியானா தேர்தலை பற்றி ரிலீஸ் பண்ணணும்னு. டிசம்பர் 17 ஒரு வாரத்தில் இசிஐ எலெக்ஷன் கமிஷன் லா மினிஸ்ட்ரிக்கு ஒரு நோட் போடுது, இந்த சட்டத்தையே அமெண்ட் பண்ணணும், அந்த சட்டத்தின் பேரில் தான் அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு. டிசம்பர் 19 2 நாள்ல லா மினிஸ்ட்ரி ஒரு லெட்டரை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுது. டிசம்பர் 20 முக்கியமானது, ஒரே நாளில் லா மினிஸ்ட்ரி அந்த சட்டத்துக்கு டிராஃப்ட் போடுது. அதே நாளில் இசிஐ அதை அக்செப்ட் பண்ணுது. அதே நாளில் லா மினிஸ்ட்ரியோடைய ஏஎல்சி, டிஎல்சி, அடிஷனல் செக்ரட்டரி, யூனியன் லா மினிஸ்டர் எல்லாம் ஒரே நாளில் கையெழுத்து போடுறாங்க. அதே டிசம்பர் 20 இரவு 10:30 மணிக்கு நோட்டிஃபை பண்றாங்க. ஒரே நாளில் இசிஐ அரசு சேர்ந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்றால் இவர்களை நம்பி நம்ம எப்படி தேர்தலை ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமான கேள்விகள். தேர்தல் ஆணையம் நிச்சயமாக பதில் அளிக்கணும். வேற எப்படி அதை அவங்க தப்பிக்கவே முடியாது. ஒரே ஒரு வார்த்தை சார், எனக்கு வேற ரொம்ப எடுத்துக்க போறது இல்லை. அதாவது கடந்த ஆண்டு நடந்த கர்நாடகாவில் நடந்த தேர்தலில் இவ்வளவு குளறுபடின்னு அவர் சொல்றாரு இல்லையா? அப்ப ஏன் இதுக்கு எஸ்ஐஆர் எதுக்கு தேவை? இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா? இது ஒரு நாள்ல முடியக்கூடிய பிரச்சனை. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இதை எழுப்ப போறோம்ன்றாங்க. அடுத்த நாட்கள்ல இந்த விவகாரம் எப்படி விஸ்வரூபம் எடுக்க போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.